தவறான பதிவு. அதாவது நான் திமுக குற்றம் செய்யலன்ற நான் சொல்ல, திமுக குறைவு, ஆனா அதிமுக குற்றம் சாட்டப்பட்டு சிறை போனவருடைய பட்டியல் அதிகம்னு நான் சொல்றேன். பட்டியல்ல நான் நேம் பட்டியலோட சொல்றேன் மேடம். நான் நேம் பட்டியலோட சொல்லிருக்கேன். அப்ப அதே மாதிரி இப்ப இங்க இருக்கக்கூடிய கள சூழல்ல அவர் சொல்லும்போது சொன்னாரு, இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்னுடைய அரசியல்ல ஏதாவது ஒண்ணு பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். செங்கோட்டையனால தனியா போய் தேர்தல் கேம்பெயின் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறதுக்காக, அவரால் முடியாதுங்கிறதுக்காக ஜெயலலிதாவை பயன்படுத்திக்கிறாரு. ஜெயலலிதாவை பயன்படுத்திக்கோங்க பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் செங்கோட்டையனை பயன்படுத்திக்கிறார். இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தருடைய துணை தயவுல வேணும். இவங்க மேடம் பேசும்போது இவர் ஒரு ஆபத்தான ஒரு கருத்தை சொல்றாரு, தனிப்பட்ட கொள்கைக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஆள் தாவேக்காக போனால் கோட்ஸே பேக்கெட்டில் வச்சுட்டு வரலாமா? இல்லை புல்புல் பறவையில் பறந்து வந்தார், அவருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வரலாமா? இது எந்த மாதிரியான இது கருத்தாக இருக்கும்? லோகேஷ், அது நியாயமான கேள்வி தானே. இவர் சார் கூட கேட்டார், இப்போ திமுகவில் ஒருத்தர் ஜாயின் பண்ண வராரு அதிமுகவில் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த இடத்துல ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு வந்துட முடியுமா? இங்கே வர முடியுமா முடியாதா, அதை தாவேக்கா முழுசாக ஏற்றுக்குதா இல்லையான்றது தான் விஷயம். தாவேக்கா எந்த இடத்துலையுமே ஜெயலலிதா படத்தை அஃபிஷியலாக எங்கேயும் லான்ச் பண்ணி விளம்பரம் பண்ணலை. ஃபஸ்ட்டு விஷயம். அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அது தனிப்பட்ட விருப்பமாக அது மட்டும்தான் அது பார்க்கப்பட்டது. ஃபர்தர்மோர் ஃப்யூச்சரில் எப்படி அது ப்ரொசீட் ஆகுதுன்னு நம்ம காத்துன்னு தான் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு எனக்கு என்ன புரியுதுன்னா, யார் அதிகமாக ஊழல் பண்ணியிருக்கிறது, யார் அதிகமாக மாட்டியிருக்கிறது சண்டை போட்டுக்கிறாங்கன்னு மட்டும் தான் எனக்கு புரியுது. நான் வளர்ந்து வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஊழல் சொல்லி 1.25 லட்சம் கோடி ஊழல் காற்று விற்று ஊழல் பண்ணிட்டாங்க, இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு வளர்ந்தேன். 130 கோடி வருமான வரி ஏய்ப்பு இருக்கு விஜய் அவருக்கு. சினிமாவில் இருக்கும்போதே இன்னும் அதை கிளியர் பண்ணிட்டாரா? உங்களுக்கு தெரியல, சிஏஜியோட ரிப்போர்ட் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் ரிப்போர்ட், அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஆனா 1.4 லட்சம் ஊழல் பண்ணாங்கன்னு அது மட்டும் தான் அவருக்கு தெரியுது. பாருங்க, அந்த லிமிடெட் எடிஷன் மாதிரி லிமிடெட் பார்வை அவங்களுக்கு. எதுங்க லிமிடெட் தூரத்துல இருக்கிறதால சொல்லுங்க. ஆபீஸ் மேலேயே படம் வச்சிருக்காரு. எத்தனை தலைவர் பெரிய படம், சாதாரண படம் இல்ல. அவங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். சசிரேகா கேக்குறதும் நியாயமான கேள்விதான். நீங்க கட்சியை விட்டு போயிட்டீங்க, அதிமுக விட்டு போயாச்சு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியாச்சு, இன்னும் உங்களுக்கு எதுக்கு எம்ஜிஆரோட படம், எதுக்கு உங்களுக்கு ஜெயலலிதாவுடைய படம்? அதான் அவங்க கேக்குறாங்க. இல்ல இதுல என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்திருக்காங்க, அவருக்கு அவங்க ஒரு அரசியல் குருவா தோன்றது அவங்க வச்சிருக்காங்க. அதுல என்ன முதலமைச்சர் கலைஞர் படத்தையும் வச்சுக்கலாமான்னு கேளுங்க. சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்காரு, அங்க இருந்து ஏதாவது ஒரு படத்தோட இப்போ வச்சுக்கிட்டாருன்னா அனுமதி கொடுப்பீங்களா? அவர் தனிப்பட்ட கருத்து வச்சுக்கலாமா? இப்போ அவர் வச்சிட்டு இருக்காரு, அவர் வச்சிட்டு இருக்காரா? இல்ல வச்சுக்கலாம், நீங்க சொல்லுங்க. அவர் வச்சிட்டு இருக்காரா? இப்போ தனிப்பட்ட அவர் வச்சிருக்காரா? தனிப்பட்ட அவர் வச்சிருந்தாருன்னா நீங்க பேசலாம். இல்லாத ஒருத்தர் உருவாக்கி நீங்க சொல்றீங்க. தோழ சண்முகம் அமைதியா காரணம் என்ன சொல்லுங்க. இப்போ செங்கோட்டையன் போட்டோ தோழ சண்முகம், நான் இப்படிதான் சம்பந்தம், நீங்க பேசும்போது சம்பந்தம் தான் பேசுறேன். தோழ சண்முகம் இப்ப எதுக்கு அமைதியா இருக்காரு அது சொல்லுங்க. யார் அமைதியா இருக்கா? எங்க அவர் ஆளை காணுமே? என்ன சம்பந்தம் எல்லாம் அவர் கேட்ட கேள்வி என்ன? இல்ல அப்படிதாங்க அவர் சம்பந்தம் எல்லாம் கேக்குறாரு. நிர்மல்குமார் எங்க படத்தை வச்சு வராரு? படத்தை வச்சுட்டு இருக்காரா? இருந்தாருன்னா பேசலாம், இல்லாத ஒரு விஷயம் எப்படி உருவாக்கி பேசுவாங்க? பேசும்போது சொல்ல மாட்டீங்களே. ஜெயலலிதாவோட போட்டோ வச்சிருக்காரு, விஜய் அதிகாரம் இருந்துச்சுனா ஜனநாயகம் இல்ல. அதான் உங்க கட்சி மாதிரி இல்லங்க, கட்சியில ஜனநாயகம் இருக்குன்னா நாங்க ஆர்எஸ்எஸ்ல ஊழல் பண்ற மொத்த மினிஸ்ட்ரி உள்ள வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க அரசாங்கம் நடந்துருக்கு. ஏவாவேலு ஒரு பிரிட்ஜ் கட்டறானா பிரிட்ஜ் ஒரு வெள்ளத்தை தாங்க மாட்டீங்க அடிச்சிட்டு போகுது. அந்த மாதிரி மினிஸ்ட்ரி எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல அவருக்கு மட்டுமா எல்லாரும் சேகோரா அவர் சொல்றத ஜனநாயகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோவில்ல போய் ராமர் கோவில் அயோத்தியில போய் ராமர் கோவில் கட்டாம வேற எங்க போய் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டவங்க தானே அவங்க. அப்ப கரசேவாவுக்கு போங்கன்னு சொல்லி கேபி முனுசாமி சொன்னவர், ஜெயலலிதா சொன்னதா கேபி முனுசாமி சொன்னவர் தானே. அப்படி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை நீங்க பயனடைந்ததே இல்லையா? நீங்க அரசு பள்ளியில படிச்சது இல்லையா? அரசு கல்லூரியில படிச்சது இல்லையா? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, ராஜா பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, உங்களது ஊழல் ஆட்சின்னு சொன்னாங்களே, ஊழல் தலைவர் சொன்னாங்களே,
இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, எங்களுடைய அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்தோம், இப்போ நான் தனிப்பட்ட கருத்துக்களால வெளியில வந்து இங்க சேர்ந்துட்டேன் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல இந்த கேள்விகளுக்கு விளக்கம் தேவையே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.